ரஜினி சார் Rajni sir. சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு Happy birthday to the one and only superstar Rajni sir. இன்னைக்கு உங்களுக்கு 75th பர்த்டே. உங்களுக்கு ஒரு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 50 ஆண்டுகளாக சூப்பர் ஸ்டாருங்கிற பேரை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற ஒரு நல்ல நடிகர். தனி உழைப்பு. உங்களுக்குள்ள இருக்கிற பாபாவும் உங்கள் கூடவே இருக்கிற பாபாவும் உங்களை நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நிம்மதியாக சந்தோஷமாக என்னென்னைக்கும் வச்சிருப்பார். உங்களோட ரசிகர்களை என்ன மாதிரி ரசிகர்களை மகிழ்விச்சுக்கிட்டே இருக்கணும்னு அதுக்கு உங்களுக்கு ஆண்டவன் வந்து நீண்ட ஆயுளை கொடுக்கணும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஒரு மனிதன் எண்ணம் சொல் செயல் இந்த மூணுலேயுமே பவித்திரமான ஒரு தூய்மை இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா சராசரி ஒரு மனிதனிலிருந்து விடுபட்டு ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போயிட்டான்னு அர்த்தம். 12 என்றாலே எல்லோருக்கும் தெரியும். எல்லோர் முகத்திலும் ஒரு புன்னகை. யாராக இருந்தாலும் சரி, எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, உலக மக்களே தன் வீட்டு பிள்ளையாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறுவார்கள். அவர்தான் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா அவர்கள். வணக்கம். ஒரு மனிதன் எண்ணம் சொல் செயல் இந்த மூணுலேயுமே பவித்திரமான ஒரு தூய்மை இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா சராசரி ஒரு மனிதனிலிருந்து விடுபட்டு ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போயிட்டான்னு அர்த்தம். நான் சமீபத்தில் அது அவ்வளோ சாதாரண கிடையாது. அப்படி அந்த மூணுலேயுமே பவித்திரமான ஒரு தூய்மை வர்றது அப்படிங்கிறது அது நிறையா பக்குவப்பட்டு அனுபவப்பட்டு அதுக்கப்புறம்தான் அந்த ஸ்டேஜ் அடைய முடியும்னு சொல்லுவாங்க. அவர் சினிமாவில் என்ன சாதிக்கணுமோ சாதிச்சுட்டே இருக்கார், இன்னும் சாதிச்சுட்டு இருக்கார். இப்போ அதிலிருந்து மாறுபட்டு வேறு மாதிரி ஒரு உயர்ந்த ஸ்டேஜில் ரஜினி அவர்களை பார்க்குறேன். ஸோ அவருக்கு இன்னும் இப்போவே ஒரு மனசில் நல்ல ஒரு சாந்தம், ஒரு முகத்தில் ஒரு அமைதி எல்லாமே இருக்குது. இது என்னென்னைக்கும் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி அவருக்கும் அவங்க குடும்பத்தார் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்னுடைய பிரார்த்தனைகளை செலுத்திட்டு அவருக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் நாள் நிறைய பேர் நல்லா இருப்பாங்க. ரஜினி சார் 50 ஆண்டுகளாக சூப்பர் ஸ்டாருங்கிற பேரை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற ஒரு நல்ல நடிகர். அவரை பற்றி இன்றைக்கு சொல்வதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் மக்களோடையும் குமுதம் டிவியோடையும் சேர்ந்து ரஜினிகாந்துக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ரஜினியை பொறுத்தளவு இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சார் தான் அறிமுகப்படுத்தினார். அவர் அறிமுகப்படுத்துகிற போது அவர் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பரில் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் வச்சுருந்தாங்க. அந்த இன்ஸ்டியூட்டை தான் ரஜினி சார் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தார், படிச்சுக்கிட்டு இருந்தார். அங்கே கோபாலின்னு ஒரு பத்திரிகையாளர், இந்த மாதிரி ப்ரொஃபஸர்
அவர் பாலச்சந்தர் சார் அங்கே ஒரு விழாவுக்கு வந்தபோது ரஜினியை கொண்டு போய் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தினார். ரஜினி சார் அவரை பார்த்த உடனே நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். அதை பார்த்த உடனே பாலச்சந்தருக்கு அவர் நடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவருங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டார். அதுதான் பாலச்சந்தர். நான் உண்மையாக இன்றைக்கி பெருமையோடையும் மகிழ்ச்சியோடையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். பாலச்சந்தர் சார் அறிமுகப்படுத்திய நடிகர்கள் தான் ரஜினி சார். இன்னைக்கு உங்களுக்கு 75th பர்த்டே. உங்களுக்கு ஒரு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதாவது 50 வருஷம் நீங்கள் வந்து சினிமாவில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கெல்லாம் மட்டும் இல்லை, மொத்தத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த மாதிரி இந்த வயசில் இவ்வளோ சக்ஸஸும் அதே லெவலில் நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்களோ, எப்படி வளர்ந்தீங்களோ, மிகப்பெரிய வெற்றி படங்கள் எப்படி உங்களுக்கு அமைஞ்சதோ, அந்த அளவுக்கு இன்றைக்கி அதே மார்க்கெட்டில் இன்றைக்கி டாப்பில் கிட்டத்தட்ட நம்பர் 1 அப்படின்ற அளவுக்கு இன்னும் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஆள் தான் நினைக்கிறேன் இண்டஸ்ட்ரியில். நாட் ஒன்லி இன் தமிழ், நான் நினைக்கிறது இந்தியாவிலே வந்து நீங்கள் ஒரு ஆள் தான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு இந்த வயசில் சூப்பர் ஸ்டாராக கதாநாயகனாகவே நீங்கள் நடிக்கிறது நீங்கள் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து நீண்ட ஆயுளும் நல்ல உடல்நிலையும் நல்ல எனர்ஜி, எப்பவுமே அந்த எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜியும் நல்ல ஆரோக்கியமும் இருந்து நீங்கள் வந்து இன்னும் பல படங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பிறந்த நாள் வணக்கங்கள் சார். சார், உங்களுக்குள்ள இருக்கிற பாபாவும் உங்க கூடவே இருக்கிற பாபாவும் உங்களை நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நிம்மதியா சந்தோஷமா என்னென்னைக்கும் வச்சிருப்பார். அப்படி அவருக்கு உங்களை வச்சிருக்கிறதுக்காக நான் அந்த பாபாஜிக்கு பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார், இன்னைக்கு மட்டும் இல்லை சார், எல்லா நாளுமே உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் சார். நன்றி சார். Happy birthday to the one and only superstar Rajni sir. Wish you many, many happy returns of the day. God bless you in abundance with good health, wealth and peace. சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் வந்து நீண்ட ஆயுளோட ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பிரமாதமாக இன்னும் 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 உங்களோட ரசிகர்களை, என்னை மாதிரி ரசிகர்களை மகிழ்விச்சுக்கிட்டே இருக்கணும்னு, அதுக்கு உங்களுக்கு ஆண்டவன் வந்து நீண்ட ஆயுளை கொடுக்கணும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த சமயத்தில் பேட்டையில் உங்கள் கூட நடித்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, எனக்கு வந்து இந்த ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் பாட்டு வந்து எப்பயுமே கேட்டேன். எனக்கு மட்டும் இல்லை, ரஜினி சாரோட ரசிகர்கள் எல்லாத்துக்குமே பிடித்த கொண்டாட்டமான பாட்டு. அந்த பாட்டு வந்து பேட்டை படத்தில் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் சிச்சுவேஷனில் நாங்கள் வந்து நான் இன்னும் சில நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து ரஜினி சாரோட ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அது வந்து லைஃப் டைம் மொமெண்ட். அது கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு அந்த நேரத்தில் அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களோட ஆடினது அந்த தருணம் எப்பயுமே மறக்க முடியாது. அந்த படத்தில் உங்கள் கூட இருந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் எல்லாமே ரொம்ப சந்தோஷமான தருணங்கள் தான். இதே மாதிரியான தருணங்கள் அடுத்தடுத்து கிடைக்கணும்னு நான் ஆண்டவன் கிட்ட கேட்டுக்கிறேன். அதே சமயத்திலேயே நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் சார். நன்றி. 12 என்றாலே எல்லோருக்கும் தெரியும். எல்லோர் முகத்திலும் ஒரு புன்னகை. யாராக இருந்தாலும் சரி, எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, உலக மக்களே தன் வீட்டு பிள்ளையாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறுவார்கள். அவர்தான் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா அவர்கள். சினிமாவில் சூப்பர் ஸ்டார் என்பதை போல் பிறந்த குழந்தைகளிலிருந்து வயதில் முதிர்ந்த வரைக்கும் அத்தனை பேருக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான். ரெண்டு கையும் ரெண்டு காலும் இல்லனா கூட இந்த காளிங்கிறவன் பொழைச்சிப்பான் சார். இந்த வசனம் போலத்தான் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று வெற்றி கண்டவர் ரஜினிகாந்த். 1950 டிசம்பர் 12ஆம் தேதி சிவாஜி ராவ் கேக்வாட் என்ற இயற்பெயருடன் பிறந்தார். பேருந்து நடத்துனராக தனது வாழ்க்கையை தொடங்கிய அவர் 1975ஆம் ஆண்டு கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அபூர்வ ராகங்கள் படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் தோன்றினார். இங்கிருந்து ரஜினியின் திரைப்பயணம் மட்டுமல்ல, வெற்றிகளும் போராட்டங்களும் கொண்ட வாழ்க்கை பயணமும் தொடங்கியது. ஆரம்பத்தில் எதிர்மறை கதாபாத்திரங்களில் நடித்தாலும் பின்னர் தனது தனித்துவமான பாணி மற்றும் ஸ்டைல் மூலம் முன்னணி நடிகரானார்.
60-70 காலகட்டத்தில் கதாநாயகர்களுக்கே உரித்தான வெள்ளைத்தோல் தோற்றத்தை உரித்து காட்டியவர் ரஜினி. நிறம் மற்றும் வசன உச்சரிப்பால் கேலி செய்தவர்களுக்கு முன்னால் தன்னுடைய ஸ்டைல் மற்றும் திறமையால் உயர்ந்து காட்டினார். அவர் தேர்ந்தெடுத்த கமர்ஷியல் படங்களில் வெறும் ஹீரோயிசம் மட்டும் இன்றி மக்களுக்கு பயன்படும் வகையிலும் நகைச்சுவையுடனும் வசனங்களை பேசினார். நடிப்பு, பாணி, வசன உச்சரிப்பு, ஸ்டைல் ஆகியவை அவரை தனித்துவமாக காட்டியதோடு ரசிகர் கூட்டத்தையும் பெற்றுக் கொடுத்தது. ஆனால் அவரது வாழ்க்கை எப்போதும் ஏறுமுகமாக இருந்தது என்பதை சொல்லிவிட முடியாது. ஆரம்ப காலங்களில் பட வாய்ப்பு கிடைக்காமல் அவதிப்பட்டது, ஒரு படத்தில் இருந்து நீக்கப்பட்டது, பணமில்லாமல் நடந்தது போன்ற இன்னல்களை கடந்து ஆன்மீகத்தில் அடைந்த நிம்மதியாலும் மன உறுதியாலும் வெற்றி பெற்றார். பாபா, ஸ்ரீ ராகவேந்திரா போன்ற படங்கள் ரஜினிக்கு ஆன்மீக திருப்தியை கொடுத்தன. யோகா போன்ற பயிற்சிகள் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை கொடுத்ததாக அவரை குறிப்பிட்டிருக்கிறார். அவரது வாழ்க்கையில் அடுத்த சோதனை என்பது அரசியல் கட்சி தொடங்க முடிவு செய்ததுதான். தனது ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைத்து கட்சி தொடங்கி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ரஜினியின் அரசியல் அமையுமா என்ற விவாதம் எழுந்தது. பின்னர் கட்சியை தொடங்குவதற்கு முன்பே அரசியலில் இருந்து விலகுவதாக வருத்தத்துடன் அறிவித்தார். இந்த முடிவால் அவருக்கு கிடைத்த விமர்சனங்கள் ஏராளம். ஆனால் அவரது மன உளைச்சலை புரிந்து கொள்வதாக பலர் ஆதரவும் கொடுத்தனர். அரசியல் பயணம் நின்று போனாலும் இன்று வரை தனது திரைப்பணியை மட்டும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார் ரஜினிகாந்த். 73 வயதிலும் ஜெயிலர் போன்ற பெரிய வெற்றி படங்களை கொடுத்து வருகிறார். கூலி போன்ற புதிய படைப்புகளுடன் சாதனையை தொடர்வது அவரது திரைப்பயணத்தின் மகத்தான வெற்றியை உணர்த்துகிறது. 50 ஆண்டுகளுக்கும் மேலான சினிமா வாழ்க்கையில் 170க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த அவரை தமிழ் சினிமா ரசிகர்களும் கொண்டாட தவறியது இல்லை. அவரது பிறந்த நாளில் படையப்பா படம் ரீரிலீஸ் செய்யப்படுகிறது. தியேட்டர்களில் ரஜினி ரசிகர்களால் நிரம்புகின்றன. 15 ஆண்டுகளுக்கு பின்னரும் ரஜினியின் படையப்பா டயலாக் திரைகளில் கர்ஜிக்கின்றன. தன்னை எளிய மனிதராகவே காட்டிக்கொள்ளும் அந்த நிலைப்பாடு அவரை தலைமுறைகள் கடந்து ரசிக்க வைக்கும் ஒரு காந்த சக்தியாக மாறியுள்ளது. இந்தியாவின் மாபெரும் கலைஞனையும் ரசிகர்கள் போற்றும் சூப்பர் ஸ்டாரையும் 12/12 அன்று வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறோம்.